நன்மையான காரியத்தை. ஏன்னா நன்மை செய்யும்படிதான் அவர் சுட்டி தெரிந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மையான காரியத்தை. என்னடா அப்படியேப்பட்ட நன்மைன்னு பார்த்தா, இன்றைக்கு வாழ்நாள்ல ஒரு வேதி நம்ப விட்டு போனவரை ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பிரச்சனையே இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு சமாதானம். எல்லாம் வாழ்ந்து இது போறேன், இங்க பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு தான் நான் போறேன், எனக்கு என்ன ஆகுது, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிச்சுன்னு இல்லை. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க போறார், சந்தோஷத்தை கொடுக்க போறார், மகிழ்ச்சியை கொடுக்க போறார். உங்க துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போறார். இன்றைக்கு ஒரு வாட்டி அப்படிதான் நாங்க துறையூர்ல 100 நாள் வேலை செய்யறவங்க போய் பார்த்தோம். ஒரு அம்மா சொல்றாங்க, நான் பகலான கஷ்டப்படுறேன்தான்பா, ஆனா இரவுல போய் தூங்கும் போது தூக்கமே வராதுப்பா. பொழுது விடிய 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 அப்படியே கண்ணு அப்படியே தான் இருக்கும். இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குது. இப்படியா என்னோட துக்கத்தை யார் மாற்ற முடியும்? ஆனா அன்றிலிருந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணதுல ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குனார். இதுக்கு ஏன் வந்து சொல்றேன்னா, இலவசமா உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறார், இலவசமா நன்மை செய்ய போறார், இலவசமா உங்க பிரச்சனையை மாற்ற போறார். எங்களால முடியாது, ஆனா ஆண்டவரால முடியும். இதோ நான் பேசிக்கொண்டு இருக்கிற நானு நடுவெலும்பு ஜாயிண்ட் பாதிக்கப்பட்டார். இந்த நடுவெலும்பு இருக்குது இல்லையா, அந்த ஜாயிண்ட் பாதிப்பு ஏற்பட்டதுனால ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி என்னுடைய உடம்புல இருக்கும். அப்படியாக இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் அவரை தேடி நான் போவே இல்லை, ஆனா அவர் என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்து அந்த இயேசு கோயிலுக்கு போனேன். இயேசு கோயிலுக்கு போய் எல்லாரும் முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்க, நானும் முட்டி போட்டேன். ஒரு டீப்லைட் வெளிச்சம் மாதிரி என் மேல வந்து இறங்குச்சு. இறங்குது மட்டும் இல்ல, ஒரு 2 விரலு என் உடம்பு உள்ள போய் அந்த நடு எலும்படி வலிச்ச மாதிரி தான் இருந்தது. அன்னைக்கு போச்சு எனக்கு நல்லது, அன்னைக்கு போச்சு எனக்கு பிரச்சனை. அதுல இருந்து ஆண்டவராக இயேசுக்கு நன்மை செய்ய இப்ப நான் சுகத்தோட இருக்கிறேன். அப்படியாக இன்றைக்கு கூட நாங்க என்ன பண்ணோம், உங்களுக்காக எண்ணெய் எடுத்து வந்துருக்கோம் ஜெபம் பண்றதுக்காக. உங்களுக்கு கால் வலி இருக்கலாம், சில பேர் முட்டி வலி இருக்கலாம், இடுப்பு வலி இருக்கலாம், சில பேர் தலைவலி இருக்கலாம். இப்படியாக என்னென்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். அதுக்காக காசோ பணமோ இல்லை, இலவசமா உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு ஆசை. உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். தேவன் வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.